ஈவே ராமசாமி அவர்களை பற்றி சீமா சில கருத்துக்களை பேசியிருக்கிறார். அது ஈவே ராமசாமி அவர்களுடைய தொண்டர்களுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னது பெண்ணிய உரிமையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். பெண்ணிய உரிமையா? அவருக்கு தொண்டர்கள்லாம் யாரும் கிடையாது. அவங்க தொண்டர்கள்லாம் இப்போ ஆக்டிவாக யாரும் இல்லை. இப்போ பேருக்கு தீக்கான்னு ஒன்று வச்சுக்கிட்டு அந்த ட்ரஸ்ட்டை வச்சுக்கிட்டு வீரமணி நடத்திக்கிட்டு இருக்காரு ஒழிய பெரிய அடிதடி பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளுங்க இல்லை. இதை பூரா ஸ்டாலின் தான் அரேஞ்ச் பண்ணுறாரு. இவங்களெல்லாம் அடிதடி ஆளுங்களெல்லாம் ரெடி பண்ணி சீமானு வீட்டில் போய் அடித்து காரு கதவெல்லாம் உடைச்சிருக்காங்க. இது ஸ்டாலின் முழுக்க ஸ்டாலின் செய்யும் வேலை. ஈவேராவுக்காக இவ்வளோ பெரிய இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை. அவங்கெல்லாம் இறந்து போயிட்டாங்க. ஈவே ராமசாமியுடைய சிஷியர்கள்லாம் எப்போவோ இறந்து போயிட்டாங்க. 1-2 பேர் தான் மிஞ்சி இருக்காங்க. அவருடைய கொள்கைக்காக போராடுபவர்கள் யாரும் இல்லை. சரி, எப்படி சீமான் என்ன சொல்லிட்டாருன்னா, அவர் முக்கியமாக இஸ்லாமியர்கள் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறார். அது உண்மைதான், அவர் சொன்னது தான், அதில் மாற்று கருத்து இல்லை. தாயுடன் உறவு வைத்தால் தவறில்லைன்னு அவர் சொல்லியிருக்கார், அதில் மாற்று கருத்து இல்லை. அதுக்கு என்கிட்ட ஆதாரமே இருக்குது. அவர் சீமான் சொன்ன மற்ற பெண்களுடன் மகளுடன் அதுக்கு அது என்னுடைய இது நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருந்தது தாயுடன் உறவு வைத்தால் தப்பில்லைன்னு சொன்னது. விடுதலை பத்திரிகையில் இது செய்தியாக வந்திருக்கு. சேலத்தில் மாநாடு தீகா மாநாடுன்னு அவர் நடத்தும் போது அவருடைய தொண்டர்கள்னால் அதை பதாகைகளை ஏந்திக்கிட்டு வந்திருக்காங்க. அதற்கான ஆதாரம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கோவப்படுறதுல அர்த்தம் இல்லை. உங்கள் தலைவர்னு நீங்கள் பண்ணிக்கிறதுல பண்ணிக்கணும். ஆனால் நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்லணும்ல. ஸ்டாலினுக்கே சொல்ல, நீங்களே அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஈவே ராமசாமியை நீங்களே தப்பாக புரிஞ்சுருக்கீங்க. நீங்கள் சும்மா ஏதோ அவரை பேசிட்டு போவீங்கன்னு பார்த்தா எதுக்கெடுத்தாலும் ஈவே ராமசாமி என்னமோ வெளியில் வானத்திலிருந்து குதித்த ஒரு மாதிரி பேசுகிறீங்க. இந்த திமுக காரங்க, குறிப்பாக ஸ்டாலின், இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. புரிஞ்சுக்கோங்க. நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்லுங்க. 133 அடி 135 அடியில் சிலை வைக்க போகிறேங்கிறீங்களே, அப்போ அவருடைய தகுதியை பேசத்தானே செய்வாங்க மற்றவங்க. ராமசாமியை நீங்கள் தூக்கி பிடிக்காதீங்க. அவர் நல்ல மனிதர் அல்ல, மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொன்னவர் அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்க. சீமானோட ஒன்று ஏன் தகராறு பண்ணுறீங்க? அவர் உள்ளதை தானே சொல்கிறாரு. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனதை அவர் இப்போ பேசுகிறார். இப்போது தான் புரிந்து கொண்டேங்கிறாரு. ரொம்ப லேட்டு. பெண் சுதந்திரத்தை பற்றி பேசுகிறது சீமானை புரிஞ்சுக்கங்க. நாகம்மாளுக்கு அவர் என்ன பண்ணார்? இதுதான் அண்ணாமலையை சப்போர்ட்டுக்கு வர்றார். அவரை பற்றி பொது வெளியில் பேச வேண்டாம். ஏன் பொது வெளியில் பேசக்கூடாது? பொது வெளியில் தானே சிலை வைக்கிறாங்க, பொது வெளியில் தானே கூட்டம் நடத்துகிறாங்க. 140 அடி சிலையை பொது வெளியில் தானே வைக்க போகிறாங்க. அப்போ பொது வெளியில் அவர் பேசாமல் எப்படி? ஏன் உங்களுக்கு வனவாசம்ங்கிற புக்கு பொது வெளியில் தானே இப்போ வந்துருச்சு, எல்லோரும் படிக்கிறாங்கல்ல. நீங்கள் ஆபாச வீடியோவெல்லாம் எடுத்து பொது வெளியில் போடலாம். ஈவேராவை பற்றின உண்மையை மற்றவங்க பொது வெளியில் போடக்கூடாதா? ஆபாச வீடியோ போடுறது மட்டும் இது இல்லையா? கொச்சப்படுத்துறது இல்லையா? உங்கள் கட்சியில் அப்படி தானே ஒருத்தரோடு ஒருத்தர் போடுறீங்களே. நீங்கள் கருணாநிதியே கலைஞர் ஐயா அவர்கள். நீங்கள் ஈவேராவை பற்றி நீங்கள் பேசின வீடியோ என்கிட்ட இருக்குது. என்ன சொல்லியிருக்கீங்க? சமூக மாற்றத்தை, சமுதாயத்தில் மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கியவர் ஈவேரான்னு நீங்கள் பேசின வீடியோ என்கிட்ட இருக்குது. அது உங்கள் கருத்தாக இருக்கலாம். மக்களிடம் அதை திணிக்காதீர்கள். நான் சொல்கிறதெல்லாம் படிங்க. விடுதலை பத்திரிகையை ஆரம்பத்திலிருந்து படிங்க. 1965 ஈவே ராமசாமி அவர்கள் ஆனந்த விகடனில் கொடுத்த பேட்டியை படிங்க. காமராஜர் தோற்ற பிறகு 1957 காங்கிரஸுக்கு ஆதரவை கொடுக்குறார். நல்லா பார்த்துக்கங்க. இவங்க சிஷியர்கள்லாம் அதில் தான் நிற்கிறாங்க. எலெக்ஷன் செகண்ட் எலெக்ஷன் அண்ணாவுக்கு திமுக எலெக்ஷனில் நிற்கிது 1957. இவர் யாருக்கு போய் ஆதரவு கொடுக்குறாரு? காங்கிரஸுக்கு ஆதரவு கொடுக்குறாரு. நீங்கள்லாம் வெக்கம் இல்லாமல் எங்கள் குருன்னு சொல்கிறீங்களா? உங்கள் குரு 57 உங்களை தோக்கடிக்கிறதுக்கு என்ன வேலை பண்ணார்? அப்போ காமராஜர் என்ன பண்ணுறாரு? 57 இவர் ஆதரவை ஏற்றுக்கொள்ளலாமான்னு சொல்லும்போது வேணாங்கிறாரு காமராஜர். ஏன்னா இவர் சாமியை திட்டிக்கிட்டு இருக்காரு, ஜாதி இதெல்லாம் மாற்றி திட்டுறாரு, பிராமணர்களை திட்டுறாரு, என்ன இந்த பட்டியலந்துக்காரங்களை திட்டுறாரு. துரைமுருகன் சொல்லலை, வன்னியர்களை என்ன பேசினாருன்னு துரைமுருகனே ஒரு பேட்டியில் சொன்னார். நீ என்ன ஜாதின்னு கேட்ட உடனே வன்னிய பெருமக்களின் ஜாதியை கொச்சப்படுத்தி பேசினாருன்னு துரைமுருகன் பேசின வீடியோ கிட்ட இருக்க. உன் பேர் என்னன்னு கேட்டார் அவர். என் பேரை சொன்னேன், துரைமுருகன் தான். சரி,
எந்த ஊருன்னு கேட்டார். ஊரை சொன்னேன். நீ என்ன ஜாதின்னு கேட்டார். ஜாதியை சொன்னேன். நீ பாறையமாக தான் அப்படின்னு. என்ன வன்னிகள் என்ன பெருசாக நினச்சிக்காத, நீ அவ்வளோதான். உங்கள் நிலைமை தெரியுமா உனக்கு சவுத்தார்காட்டில்னு கதையாக பழைய கதையெல்லாம் சொல்லி சொன்னார். அப்படி இருக்கும்போது 57 காமராஜர் அவருக்கு வேணாம்ப்பா வச்சு சப்போர்ட்டு அப்படின்ட்டு அவராக கொடுத்துட்டு போகிறாரு. நம்ம ஏற்றுக்கொள்வோமா இல்லையானே சொல்ல வேணாம்ட்டு அமைதியாக இருந்தால் சப்போர்ட்டே வாங்கலை. அப்படி இருந்தவர் 1967 காமராஜர் தோற்ற உடனே அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி நல்ல வேலை பண்ணீங்க அப்படின்னு சொன்னவர் அவர். ஆக இப்படிப்பட்ட இதில் வந்து அவருடைய வழிகள் எல்லாமே வந்து ஒரு மோசமான வழிகள். இதைத்தான் வந்து நான் சுட்டி காட்டினேன். இப்போ சீமான் இதை புரிஞ்சுக்கிட்டு அவர் நல்லவர் இல்லைன்னு சொல்கிறது வந்து ரொம்ப லேட்டாக இருந்தாலும் தேவையான விஷயம். அதனால் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் பயம் இல்லாமல். ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் உண்மையை பேசுகிறவங்கள போய் அடிக்காதீங்க. நாளைக்கு உங்களுக்கே அது திரும்பும்.